வணக்கம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 8வது ராசி. ஆயுளை குறிக்கக்கூடிய ஒரு ராசி, மர்மமான விஷயங்களை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானை பற்றி சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா செவ்வாய் பகவான் தான் சகோதர காரகன் சொல்லக்கூடியவர். இரத்த பந்தத்துக்கு அதிபதி செவ்வாய் தான். செவ்வாய் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் நல்ல முறையில் இருந்தார் அப்படின்னா இரத்த பந்தத்தோட, அதாவது அண்ணன் தம்பிகளோட ஒற்றுமையாக நீங்கள் வாழ முடியும். பங்காளி வர்க்கத்தோட ஒரு ஒற்றுமை இருக்கும். அந்த செவ்வாய் எங்காவது பாதிக்கப்பட்டிருந்தாருன்னா தான் அண்ணன் தம்பிகளோட பிரச்சனை வர்றது, சொத்து பிரச்சனை வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். அதுக்கப்புறம் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் செவ்வாய் தான். ஏன்னா கணவனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல குரு பார்வையில் நல்ல சுபகிரகங்களுடைய சேர்க்கை பெற்று ஸ்தான பலம் அடைஞ்சிருந்தார் அப்படின்னா நல்ல கணவராக வருவார். கணவரை நீங்கள் தேடவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவார். அவர் நல்லவராக தான் இருப்பார். அதுக்கப்புறம் பூமிக்காரகன் சொல்லக்கூடியவர் செவ்வாய் தான். செவ்வாய் நல்லா பலமாக இருந்தால் தான் ஒருத்தங்க பேரில் இடம் அமையும். செவ்வாய் நல்லா இல்லைன்னா அந்த அவங்க பேரில் இடமே அமையாது. அப்படியே அமைஞ்சாலும் அதை விற்றுருவாங்க இடையிலேயே. அப்புறம் கோபத்துக்கு அதிபதி, தைரியத்துக்கு அதிபதி, வீரியத்துக்கு அதிபதி செவ்வாய் தான். அதனால தான் காவல்துறைக்கு அதிபதி செவ்வாய் தான். போலீஸில் வேலை பார்க்குறது, இராணுவத்தில் வேலை பார்க்குறது, அப்புறம் கட்டுமான தொழில்களில் வேலை பார்க்குறது. செங்கலுக்கு அதிபதி செவ்வாய் தான். சிவப்பு நிறத்துக்கு அதிபதி செவ்வாங்கிறதுனால செங்கலுக்கு அதிபதி செவ்வாய் தான். அதனால கட்டட தொழிலில் இருக்கிறவங்க, இன்ஜினியராக இருக்கிறது, இது எல்லாமே செவ்வாய் தான். அப்புறம் நெருப்பு சார்ந்த துறைகளில் இருக்கிறதும் செவ்வாய் தான். பெரிய ஹோட்டலில் சமையல்காரராக இருப்பாங்க. நெருப்பு சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்க எல்லாமே செவ்வாய் தான். செவ்வாய் பலகீனமான ஒரு அமைப்பில் இருக்கும்போது விபத்து கண்டங்களை ஏற்படுத்துவார். செவ்வாய் சுபகிரகங்களுடைய தொடர்பு பெற்று பலமாக இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு விபத்தே நடக்காது. அவங்க ரத்தத்தையே பார்க்க மாட்டாங்க. செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க தான் அடிக்கடி அடிபடுறது, ரத்தத்தை பார்க்கறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். செவ்வாய் நல்லா பலம் பெறணும் அப்படின்னா முருகன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடிக்கடி பழனிக்கு போயிட்டு வர்றது, திருச்செந்தூர் போயிட்டு வர்றது, இது எல்லாமே செவ்வாயுடைய பலத்தை கூட்டும். சரி, இப்போ ஜூன் மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஜூன் மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜூன் மாத கிரக பயிற்சிகள்னு பார்க்கும்போது ஜூன் 6ஆம் தேதி புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 23ஆம் தேதி புதன் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதன் மட்டும் ஜூன் மாதத்தில் 2 டைம் பயிற்சி ஆகிறார். விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா ராசிக்கு 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கடகராசியில் சஞ்சாரம் செஞ்சிருந்தார். அவர் ஜூன் 6ஆம் தேதி சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். சிம்ம ராசிக்கு போகிறது ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். எப்பவுமே செவ்வாய் பகவான் சிம்மத்துக்கு போகிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். என்னென்னா இப்போ இந்த மாதத்தில் கேது அங்கே இருக்கிறார். ஞானகாரகன் சொல்லக்கூடிய கேது பகவான் கூட உங்கள் ராசி அதிபதி இணையும் போது ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, ஒரு ஞான மார்க்கம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, ஜீவ சமாதி கோயில்கள் இருந்துன்னா அடிக்கடி போயிட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு ஏற்படும். மௌனத்தை அதிகமாக மேற்கொள்வீங்க. தனிமையை அதிகமாக விரும்புறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை அது ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்து ஜென்ம ராசியை பார்க்குறார். சூரியன் ஜென்ம ராசியை பார்க்குறது ஒரு நல்ல ஒரு தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் நடக்கும். அதாவது அதுவும் ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் தான் அவர் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல அமருவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். ஸோ விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக கடக்க வேண்டிய மாதம் தான். ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு முக்கிய யோகாதிபதிகள் எல்லாமே மறைவு ஸ்தானங்களில் தான் இருக்கிறாங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போயிருக்கிறது கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான். அஷ்டம குருன்னு இதை சொல்லுவாங்க. அஷ்டமம், அதாவது ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு போகிறது அஷ்டம குருன்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா முக்கிய விஷயங்களில் இந்த மாதங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. ஜூன் மாதத்தை பொறுத்தளவுக்கு செஞ்சிட்ருக்கிற விஷயத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். புதிய முயற்சிகள் எதுவுமே செய்ய வேண்டாம்.
10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவரும் 8ல் போய் மறைகிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து இந்த மாதங்களில் வந்து எடுக்காதீங்க. 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறார் உங்கள் ராசிக்கு. அப்படிங்கும்போது இது கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான். உணவு சார்ந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக உணவுகளை வந்து எடுத்துக்கங்க. இயற்கையான உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கங்க. ஸோ எல்லாமே வந்து விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு வந்து கிரகங்கள் வந்து அவ்வளவு ஃபேவராக வந்து இல்லை. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை சுக்கிர பகவானும் பார்க்குறார், குரு பகவானும் வந்து பார்க்குறார். அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சுப விரய செலவுகள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு. குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்கிறது, கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, நகை எடுத்து வைக்கிறது, டெபாசிட் பண்ணுறது, பணத்தை வந்து டெபாசிட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சுப விரய செலவுகள் வந்து பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு. அப்புறம் 12ஆம் இடங்கிறது வந்து அயன சயன போகஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல வந்து 2 சுபகிரகங்கள் பார்க்குறதுனால நீங்கள் படுத்து உறங்கக்கூடிய இடம் வந்து 12ஆம் இடம் தான். அப்படிங்கும்போது நல்ல ஒரு நிம்மதியான உறக்கம் வந்து வரும். எந்த கவலை இருந்தாலும் படுத்தோன்னா கொஞ்சம் தூங்கிடுவீங்க. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு கிரகங்கள் வந்து அவ்வளவு சாதகமான அமைப்பில் வந்து ஜூன் மாதத்தில் அமையலை. அப்படிங்கிறதுனால நீங்கள் செஞ்சிட்டு இருக்கிற வேலையை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். புதிய முயற்சிகள் வந்து ஜூன் மாதத்தில் எதுவுமே வந்து நீங்கள் எடுக்க வேண்டாம். ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாதத்தை வந்து இறை வழிபாட்டின் மூலிமா கடக்க வேண்டிய ஒரு மாதம்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான தனுசு ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம். ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார், ராசி பலனில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான பலன்கள் வந்து நடக்கும், நல்ல ஒரு ராஜயோகமான ஒரு காலம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து சொல்லியிருக்கிறீங்க. அவர் ஒரு ஜாதகத்தை வந்து கொடுக்குறார். ரிஷபராசிக்காரரு சந்திரன் வந்து உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. அப்படி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய தொழில்கள் பண்ணி, அதாவது ஹோட்டல் தொழில் ஆரம்பித்து பல லட்ச ரூபா வந்து லாஸ் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து அற்புதமான யோக பலன்கள் வந்து நடக்குன்னு சொல்கிறீங்க, இது எப்படி இதை எடுத்துக்கிறது அப்படின்னு வந்து கேட்குறாரு. இந்த ரிஷபராசிக்காரருக்கு வந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகள் வந்து பார்த்திங்கன்னா ராகு திசையில் செவ்வாய் புத்தி வந்து நடந்துட்டு இருக்குது. அந்த சந்திரன் கூட சூரியன் செவ்வாய் எல்லாமே வந்து இணைஞ்சிருக்குது. அந்த சந்திரன் வந்து அமாவாசை சந்திரனாக இருக்கிறார். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து கடுமையான ஒரு பாவத்துவ அமைப்பில் வந்து இருக்கிறார். ராகு திசையில் சந்திர புத்தியில் சந்திரனுடைய தொழிலான ஓட்டல் தொழில் ஆரம்பித்து பல லட்ச ரூபாயை வந்து லாஸ் பண்ணுறார். அப்போ தசாபுத்திகள் வந்து ரொம்ப மெயினாக வந்து ரோல் பண்ணும். வெறும் ரிஷபராசி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மட்டும் வச்சு வந்து அவருக்கு நன்மை நடக்கும் தீமை நடக்கும்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. முழு ஜாதகத்தையும் வச்சு தான் வந்து ஒரு ஜாதகருக்கு நன்மையான பலன் நடக்குமா இல்லை தீய பலன்கள் நடக்குமாங்கிறது வந்து நம்ம தெளிவாக வந்து சொல்ல முடியும். இப்போது சந்திரனை வச்சு நம்ம வந்து 2.25 நாளைக்கு வந்து நடக்கக்கூடிய பலனை வந்து நம்ம துல்லியப்படுத்துகிறோம். இது வந்து மேக்சிமம் ஒத்து வரும். ஒரு 30-40% வந்து வேலை செய்யும். உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் அந்த சந்திரன் வந்து எப்படி இருக்குது, வெறும் ரிஷபராசின்னு மட்டும் நம்ம சொல்லாமல் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் அந்த சந்திரன் வந்து சுபத்தன்மையில் இருக்கிறாரா, பாவத்தன்மையில் இருக்கிறாரா, அதாவது பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறாரா, அமாவாசை சந்திரனாக இருக்கிறாரா, நடக்கிற தசாபுத்திகள் வந்து லக்ன யோகாதிபதிகளுடைய தசாபுத்திகள் நடக்குதா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து நம்ம முழுமையாக வந்து சொல்ல முடியும். ராசி ரீதியாக பார்த்திங்கன்னா ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி வர்றது ஒரு யோகங்கிறது வந்து ஜோதிட விதி, அதைத்தான் நம்ம வந்து சொல்லுவோம். உங்களுக்கு வந்து அந்த ரிஷபராசியில் வந்து நீங்கள் பிறந்திருந்து உங்கள் லக்ன ரீதியாக வந்து கெட்ட கிரகத்துடைய தசாபுத்திகள் நடந்துட்டு இருக்கும்போது கெடுபலனை தான் வந்து அது கொடுக்கும். அதனால் வெறும் ராசியை மட்டும் நீங்கள் பார்க்காம லக்ன ரீதியாக வந்து உங்களுக்கு என்ன பலன் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிறது சிறப்பு. நன்றி நண்பர்களே.